கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமும் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கோல்டு விற்க மாட்டோம்னு வச்சுருக்காங்க. சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்னன்னா ஆகாதுன்னு சொல்கிறேன் நான். யாருக்கு ஆப்டாக இருக்குன்னா கணக்கெல்லாம் காமிச்சு கோல்டு காயினாக வாங்கி வச்சவனுக்கு ஆப்டாக இருக்கும். இதை சீர்திருத்தம் பண்ணாமல் இவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு பெரிய வரவேற்பு வராது. இந்த ஸ்கீம் படு தோல்வியில் போய் முடியும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ கோல்டு வந்து ரொம்ப மேலே போகிற மாதிரி இப்போ எனக்கு தோணலை, எனக்கும் தோணலை. இன்ஃபேக்ட் கோல்டு வந்து ஸ்டெபிலிட்டி வந்தால் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டைம் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸ்டெபிலிட்டி எப்படி சார் சொல்கிறீங்க? ஸ்டெபிலிட்டினா இப்போ வாரெல்லாம் ஓவர், ஓகே ஓகே எல்லாமே சரியாயிடுச்சுன்னா கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எதுக்குன்னா மக்கள் வந்து டாலர் டம்ப் பண்ணி கோல்டு வாங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த டைம். இப்போ வந்து டாலர் மேலே போயிட்டுருக்குன்னு சொல்லி டாலர் வந்து நிறைய நாடு வந்து டாலர் வாங்கிட்டு இருக்கு. ஆனால் டாலர் வந்து வார் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லா நாடோட கரன்சி வந்து ஏறும். இப்போ சொன்ன மாதிரி 96 வந்து 94 வந்தால் ருப்பி ஏறிச்சின்னு அர்த்தம், ரைட்டா? 94 90 வந்தால் ருப்பி ஏறிச்சின்னு அர்த்தம். ஸோ என்ன ஆர்பிஐ கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாலரை விற்றுட்டு கோல்டு வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்தால் கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வார்னால இப்போ போகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீண்ட நாள் நோக்கோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அது மாதிரிலாம் பார்த்தோம்னா தங்கம் ஏறுமானா ஏறும். ஏன்னா நிறைய நாடுகள் வந்து டாலரை விட்டு வெளியேறுகின்றன. டாலரை விட்டு வெளியேறி இப்போ சமீபத்தில் நம்ம இந்திய அரசாங்கம் கூட ஜப்பானுக்கு நமது பிரதம மந்திரி போயிருக்கையில் அங்கே வந்து நம்ம இந்தியாவும் ஜப்பானும் ருப்பிலையும் எண்ணிலையும் ட்ரேட் பண்ணிக்குவோம், டாலரில் வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு. ஸோ இப்போ டாலர் வந்து வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக அகற்றப்படையில் அது என்னைக்கு ஃபுல்லாக ஆகும்னு தெரியல, உடனே ஆகாது. இட்ஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ். அப்படி அகற்றப்படையில் கோல்டு பிகம்ஸ் த ரிசர்வ் கரன்சி. பழைய நிலை ஒரு 2ஆம் உலகப் போருக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி கோல்டு ரிசர்வ் கரன்சியாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படிங்கையில் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து கோல்டுனுடைய அவுட்லுக்கு நல்லா இருக்குது, லாங் டேர்ம் அவுட்லுக்கு. இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுனுடைய விலை ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். டெஃபினட்டாக யாராலையும் இறங்கி கொண்டே இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏறிக்கொண்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்த 6 மாதத்துக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜான்வரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கம்மியாகும். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இன்னிலேருந்து மார்ச் வரைக்கும் ரேட்டு கம்மியாகுங்கிறது தெளிவாக தெரியும். நீங்கள் 25,000 வந்துருங்கிறீங்க, அந்த 6 மாதத்தில் வந்துருமா? 6 மாதத்தில் நான் இப்போ சொல்கிறேன் 5 வருஷம் ஆகும். கேர்வ் இப்படி இறங்கி மேலே ஏறும். என்னைக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் விலை திடீர்னு குறைய ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னாலே சில டைமில் ஏறும், சில டைம் இறங்கும், அந்த மாதிரி மாற்றங்கள் வரதான் செய்யும். இது பல நிகழ்வுகள், ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லலாம். அதனால் இதை கொண்டு வந்ததே வந்து இந்த அளவுக்கு தங்கத்தை உயர்த்தினதே பார்த்திங்கன்னா இது முக்கிய பங்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இருக்குது. அவருடைய கொள்கை ரீதியான முடிவுகள், அவங்க நாட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், மாற்றங்கள், பொருளாதார நிலைமை, இது எல்லாமே மாறி மாறி போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ அதுதான் ஓரளவுக்கு சமச்சீராக வந்திருக்குன்னு தான் இப்போதைக்கு சொல்லலாம். திரும்பியும் வந்தாச்சுன்னா இப்போ இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது என்ன நடக்கும்? ஏற்றம், அந்த மாதிரி அதை நம்ம எதிர்பார்க்கலாம். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீமு, பட் மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணலை. இப்போவும் அந்த பழைய மானிட்டைசேஷன் ஸ்கீம் இருக்குது, பட் ஒன்லி ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது. மீடியம் டேர்ம் லாங் டேர்ம்லாம் கவர்மெண்ட் நிப்பாட்டிட்டாங்க, போன வருஷத்தில் நிப்பாட்டிட்டாங்க 2025. இவ்வளோ இந்த 11 வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 39 டன் 40 டன் தான் அவங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக ஆக்கணும்னு சொல்லித்தான் இந்த 2.0 வருது, கோல்டு மானிட்டைசேஷன் 2.1. அதில் என்ன இதுக்கு முன்னால் இது வரைக்கும் இருக்கிற ஸ்கீமில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பேங்க்ஸ் மட்டும் அது டெபாசிட் வாங்கிக்க முடியும். அதுக்கு இந்த கொண்டே போட போகிறவர் 4 இடமா அலையணும். 2வது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அன்அட்ராக்டிவ். ஸ்டேட் பேங்கினுடைய இதை நீங்கள் வர்றதுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்டேட் பேங்க் வந்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமுக்கு 1 வருஷத்துக்கு 0.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 2 இயர்ஸுக்கு 0.55, 3 இயருக்கு 0.6%. யார் இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நகையை பூரா உருக்கி ஒரு சேவிங் சென்டரில் போய் சர்டிஃபிகேட் வாங்கி அதை பேங்க் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ விலையும் ஒரு ஆளுக்கு 0.6% என்ன ஒன்றுமே கிடையாது இந்தியாவில். ஒரு 3% 5% ஏதாவது அது மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக கொஞ்சம் சிரத்தை எடுப்பாங்க, கொண்டே கொடுப்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த நியூ கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2.0வில் அதையெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். பட் இதில் ஒரு
புதிய தகவல் என்ன வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நாட் ஒன்லி பேங்க்ஸு, ஜுவல்லர்ஸையும், ரெப்யூட்டட் ஜுவல்லர்ஸையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜுவல்லருக்கு ஒரு ஃபீ கொடுத்துட்றாங்க. இவங்க போய் கோல்டெல்லாம் ஆர்னமெண்ட்டோ பழசு பட்டையெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் அதை உருக்கி அசையிங் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபீ கொடுக்குற மாதிரி. அப்புறம் அவர் வந்து அதை உரிய பேங்க்கிட்ட அல்லது ஏஜென்சிஸ்கிட்ட கொடுத்து அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்மீடியரி மாதிரி அதை ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை வந்த நியூஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் மாறுபட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணையில் மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு இருக்கும். இல்லை, இது ஒரு நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம் சொல்றீங்க. நல்ல விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நீண்ட நாட்களாக இருக்கிறது தான் ஏற்கனவே. ஆனால் அதில் சில திருத்தங்கள் பண்ணி இப்போ கொண்டு வரணும். இதை வந்து ஏற்கனவே நம்ம பல இடத்துல ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொண்டு வாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுடைய நிலைப்பாட்டை நோக்கி பொருளாதார நிலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக கரன்சியை யூஸ் பண்ணி US டாலரை யூஸ் பண்ணி வாங்கின நம்ம தான். ஏன்னா ஆயில் ரிசோர்ஸும் நம்மள்கிட்ட கிடையாது, தங்கமும் கிடையாது. ஈவன் சைனா பாருங்கள், அவங்களும் வாங்குகிறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க கோல்டை. ஆனால் அவங்கக்கிட்ட கைவசம் இருக்கிறது 347 டன் ஒரு வருஷம் ஒன்றுக்கு அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அதையும் மீறி இறக்குமதியும் பண்ணுறாங்க. ஆனால் நாம் வருஷம் ஒன்றுக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா 0, 1 டன் கூட இது வரைக்கும் இல்லை. ஆனால் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோம்? 800 டன் இறக்குமதி பண்ணுறோம் வருஷம் ஒன்றுக்கு. நம்மள்கிட்ட ஆனால் 0 தான் உற்பத்தி. அப்போ முழுக்க வெளிநாடுகள்லேருந்து வாங்கணும்னா அதற்கு நிகராக அமெரிக்க டாலர் நம்மக்கிட்ட, அதாவது மற்ற பொருள்லாம், மற்ற ஐடி செக்டாரு, மற்ற கார்மெண்ட் செக்டாரு, லெதர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நம்மளாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து டாலர் வருது. அந்த வர்ற டாலரை கன்வெர்ட் பண்ணி அந்த டாலர் திருப்பி தங்கத்தை வாங்குறதுக்கு நம்ம கொடுத்துட்றோம். அதை விட ஜாஸ்தி இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணி வர்ற பைசாவை இந்த கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். தங்கம் 800 டன் எடுத்துக்கிட்டே இருக்கோம், 1 டன் கூட இல்லை நம்மள்கிட்ட. ஆனால் இதுக்கு தான் இந்த மறுசுழற்சி முறை, இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்றது. இந்த ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட உபரியாக இருக்குங்க, கோடியாக கொட்டி கிடக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையுமே தங்கன்றது பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட மனுஷன் ஒருத்தர்கிட்ட ஆவரேஜ் சராசரின்னு பார்த்தோம்னா 24 கிராம், 3 சவரன். ஒரு ஆளுக்கு 3 சவரன், 5 பேருக்கு சேர்த்தா 15 சவரன். இந்த தங்கம் எங்கே போகுதுன்னா, நம்மளுடைய ஜனத்தொகை 147 கோடி. எதுலேருந்து ஆவரேஜ் பண்ணி இந்த 5 சவரன் எடுக்கிறோம், ஒரு ஆளுக்கு 3 சவரன் எடுக்கிறோன்னா, நம்ம கைவசம் இருக்கிறது 35,000 40,000 டன் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்குது தங்கமாக. இந்த டன் எதை வந்து ஈக்குவல் காமிக்குது அப்படின்னா, உலகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தங்கம், எல்லா நாடுகள்லேயும் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய தங்கத்தை ஒன்று சேர்த்தா, இந்த பக்கம் நம்மகிட்ட மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை ஒன்று சேர்த்தா இதை விட ஜாஸ்தி இருக்குது. அது 35,000 40,000 டன். இந்த 40,000 டிவைட் பண்ணி இந்த 147 கோடி பேருக்கு டிவைட் பண்ணோம். நம்முடைய மக்கள் தொகை தான் ஜாஸ்தி. டிவைட் பண்ணோம்னா சராசரியாக ஒரு ஆளுக்கு 3 பவுன், ஒரு குடும்பத்துக்கு 5 பவுன் நகை. அதை தான் கொண்டு வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி வர்றப்போ அதிகபட்சமாக 40,000 டன்னு வைங்களேன். அந்த 40,000 டன் அதில் 10% எடுங்க, 4,000 டன். இங்கே நமக்கு எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம்? ஒரு வருஷத்துக்கு 800 டன். அப்போ 5 வருஷத்துக்கு 8 40, 4,000 டன். நம்மள்ட்ட இருக்கிறதுல 10% வந்தாலே நம்ம 5 வருஷத்துக்கு இம்போர்ட் பண்ண தேவையில்லை. அந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் நான் இப்போ வரேன் மெயினுக்கு. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னால் என்ன? மக்களுக்கு தெளிவாக புரியணும்னா, மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை, அதிகப்படியாக இருக்கிற தங்கத்தை, உபரியாக இருக்கிற தங்கத்தை எடுத்து அந்த தங்கத்தை வந்து நான் வந்து அரசாங்கத்துக்காக கொடுக்குறேன். நீங்கள் ஒன்று சும்மா தர தேவையில்ல. அரசாங்கத்தை இப்போது கொடுக்குறேன், டெபாசிட் பண்ணுறேன். நம்ம பணத்தை எப்படி கொடுக்குறோம்? பணத்தை நம்ம டெபாசிட் பண்ணோன்னா பேங்க்கில் பண்ணுறோங்க. பேங்க்கோட இது பேங்க் யாரோட கண்ட்ரோல் இருக்குது? ரிசர்வ் பேங்க்கோட கண்ட்ரோல் இருக்குது. ரிசர்வ் பேங்க் யாரோட இது? அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை நம்பி தானே கொடுக்குறோம். அதே மாதிரி தங்கத்தையும் கொடுக்கலாம். கோல்டு இம்போர்ட் மேலே கம்மியாக டிபெண்டன்சி இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து வருது. ஓகே, லாஸ்ட் டைம் 2015 கொண்டு வந்தாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அது வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. எதுக்குன்னா அவங்க என்ன நினச்சாங்களோ அதுக்கு மேலே கோல்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ண அப்புறம் கோல்டு விலை வந்து 3 மடங்கு போயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் கிட்ட கோல்டு இல்லை, உங்ககிட்ட பணம் தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த பணம் வந்து இப்போ 3 மடங்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும்.
ஸோ ஒரு ஹெவி லாஸ் அது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்காக அது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அன்யூஸ்டு ஃபிசிக்கல் கோல்டு வந்து சில வங்கிகள் எல்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் கொடுங்க. அவங்க வந்து அது லாக்கர்லேயோ ஏதாவது ஒரு அது கோல்டு பற்றி அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அந்த அந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 0.3லேருந்து 2.5 வரைக்கும் வட்டி வந்து கொடுப்பாங்க. ரைட். என்னைக்கு வந்து உங்களுக்கு பணம் தேவையோ அன்றைக்கி வந்து நீங்கள் திரும்பி எடுத்துடலாம். ஸோ முதல்ல வந்து என்ன இருந்ததுன்னா, கோல்டு பாண்டில் நீங்கள் வெறும் பைசா கொடுக்குறீங்க, கோல்டு வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் கவர்மெண்ட் கோல்டு வாங்கலை. ரைட். இப்போ நீங்கள் பைசா கொடுத்தீங்க கோல்டு வாங்குன்னு சொல்லி, நான் கோல்டு வாங்கலை, ஆனால் பைசா மட்டும் வாங்கிட்டேன், பணம் மட்டும் வாங்கிட்டேன். இப்போ கோல்டு விலை ஏறிச்சு, நீங்கள் ரிட்டர்ன் கேட்குறீங்க. இப்போ நான் கோல்டு விலை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், ஆனால் என்கிட்ட கோல்டு இல்லையே. அதானே ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இங்கே ஹெட்ஜிங் பண்ணல. ஸோ அதனால் அவங்களுக்கு லாஸு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் கோல்டு கொடுத்து அந்த பணத்தை வந்து வாங்குவீங்க. ஓகே. ரைட். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஆக்சுவலாக கோல்டு வந்துச்சு. இப்போது இந்த ஆக்சுவலாக கோல்டு வந்த அப்புறம் கோல்டு பாதி ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கோல்டு 3 மடங்கு மேலே போனாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. எதுக்குன்னா என்கிட்ட ஃபிசிக்கல் கோல்டு இருக்கும். அந்த ஃபிசிக்கல் கோல்டை வந்து என்றைக்கு உங்களுக்கு பணம் தேவையோ அன்றைக்கி வந்து நான் ஈஸியாக ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது புது ஸ்கீமு. ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் வரல, அது வந்து அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து முதல் ஸ்கீமோட கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியாவில் 30,000 டன்னு இருக்குது தங்கம். அது கார்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, மக்கள் பேக்கெட்லேருந்து கார்மெண்ட் பேக்கெட்டுக்கு மாறிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு பல ரேடிக்கல் ஸ்கீம்ஸ்லாம் அவர் சொன்னார். அந்த ரேடிக்கல் ஸ்கீம்லாம் செல்லாது. 100 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கிட்டா இன்றைக்கி 65 ரூபா கொடுப்பாங்கன்னா, வட்டி இல்லாமல் 35 ரூபா 100 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்களாம். மக்கள் நம்ம எல்லாம் சுற்றிட்டுருக்குறோம். ஸோ அதெல்லாம் நடக்காது. இப்போ இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து பேங்க்கை நம்பலை, ஜுவல்லரை நம்புகிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் தங்கத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2% வட்டி கொடுப்போம் 5 வருஷத்துக்குங்கிறாங்க. அவன் கோல்டில் வந்து ஒரு இமோஷன் இருக்கும். இப்போ எங்கள் அப்பா போட்ட மோதிரம் நான் போட்டிருக்கேன்னு, இதை கொண்டு போய் நான் வந்து கொடுத்தேன்னா எங்கள் அப்பா மோதிரம் போயிடும், திரும்பி உருக்குவான். இதை பண்ணுறச்ச நான் ஒரு 4-5% மினிமம் இது கொடுத்துருப்பேன். இதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு பேண்டுனால 4% கொடுத்துருப்பேன் அந்த காலத்தில். இப்போ வந்து ஒரு செயின் அது மாதிரி இருந்தால் 5-10% வரைக்கும் 15-20%, 5-20% வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் வாங்குறான். அந்த மேக்கிங் சார்ஜ் நான் கொண்டு போயிட்டு ஜுவல்லர்கிட்ட கொடுத்துட்டு அவன் உருக்கிட்டு நீ 5 வருஷத்துக்கு 10% எனக்கு ரிட்டர்ன் கொடுப்பேன். ஆல்ரெடி நான் கொடுத்த 15% மேக்கிங் சார்ஜும் காலி, திரும்பி நான் உங்ககிட்ட கோல்டாக வாங்கி திரும்பி மேக்கிங் சார்ஜுக்கு 15% காலி. நீங்கள் 10% கொடுக்கறதுக்காக நான் 30% கோல்டு விட முடியுமா? சக்ஸஸ் ஆகுமா? இதான் கேட்கணும். ஓகே. சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்னென்னா ஆகாதுன்னு சொல்கிறேன் நான். ஏன் ஆகாது? நம்ம மக்கள் வந்து ஒரு கோல்டு காயினாக இருக்கட்டும், ஒரு செயினாக இருக்கட்டும், அது வந்து கையில் இருந்தால் தான் என்கிட்ட கோல்டு இருக்குன்னு அந்த ஃபீலிங். ரைட். இப்போ மார்க்கெட்லேயும் வந்து கோல்டு ETFs எல்லாம் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது. கோல்டு வாங்குற மாதிரி தான் அது. நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா கோல்டு மேலே போனால் கோல்டு என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே ரிட்டர்ன் இதுவும் கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறாங்கல்ல மக்கள், எதுக்கு? ஏன்னா ஃபிசிக்கல் வாங்கினா என் கையில் அந்த கோல்டு வந்து பார்த்தா எனக்கு வந்து ஆக்சுவலாக ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். என் மனசில் வந்து ஒரு திருப்தி, ஓகே என்கிட்ட ஆக்சுவலாகவே கோல்டு இருக்குது. அதுவும் ஆக்சுவல் கோல்டு தான் ETF வாங்கினீங்கன்னா. இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது. ஸோ உங்கள் கையில் இருக்கிற கோல்டை கொடுத்து எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துடும், அந்த மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஐ திங்க் ப்ராசஸ்ஸு. மக்கள் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த 2015 ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். ஓகே. ஆனால் அந்த மக்கள் மைண்டில் வந்து அது வராது. ஓகே என் செயினை கழட்டிட்டு நான் யூஸ் பண்ணல, இருந்தாலும் அந்த செயினை கழட்டிட்டு நான் போயிட்டு கொடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச டவுட். மேக்கிங் சார்ஜுங்கிறது 10% கொடுத்துருப்பான். நீ 5 வருஷத்தில் கொடுக்குற வட்டியில் எனக்கு மேக்கிங் சார்ஜே வராதுன்னா, திரும்பி நீ என்கிட்ட புது தங்கமாக கொடுத்தேன்னா நான் திரும்பி அதை நகையாக பண்ணுறதுக்கு எனக்கு மேக்கிங் சார்ஜ் வரும். இப்போ ஒரு 10, அப்போ ஒரு 10-20% போயிடும். அந்த 20% 10% வட்டி கொடுக்கறதுக்கு நான் ஏன் உன்கிட்ட கொடுப்பேன்? இல்லை அப்போ ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இப்போ ஏன் அது திரும்ப அதே கொண்டு வராங்க? காரணத்தில் ஃபெயிலியரு, இதுவும் அதே காரணத்து ஃபெயிலியரு. சரி, அப்போ இந்த ஸ்கீம் யாருக்கு தான் வந்து ஆப்டாக இருக்கும்? யாருக்கு ஆப்டாக இருக்கும்னா, கணக்கெல்லாம் காமிச்சு கோல்டு காயினாக வாங்கி வச்சவனுக்கு ஆப்டாக இருக்கும். அவனுக்கு 2% தான் இது போட்டிருப்பாங்க ஸ்டாம்பிங் சார்ஜ். 5 வருஷத்தில் 10% வட்டி வரும். 8% வாங்கிட்டு திரும்பி கோல்டு காயினாக வாங்கிப்போம். இவ்வளோதான். நான் கோல்டு காயின் வச்சுருக்கேன்,
கோல்ட் காயினை கொடுக்குறேன், திரும்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு கோல்ட் காயின் வாங்கிக்கிறேன். இப்போ கோல்ட் காயின் கொடுத்தது 2%. ஆனால் 5 வருஷத்துல நீங்கள் வந்து 2.5%னா 5 வருஷத்தில் 12% கொடுக்க போகிறீங்க. எனக்கு 10% வட்டியும் கோல்டாக திரும்பி கொடுக்கறதுனால கோல்ட் காயின் வச்சவனுக்கு இது நல்ல பெனிஃபிட். நீ ஒருத்தன் வந்து கொண்டு வந்து ஒரு சாதாரண மனுஷன், அவர் வந்து அவங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்தாக இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா வாங்கி சம்பாதிச்சதாக இருக்கலாம், இவருக்கு வந்திருக்கலாம், இவர் ஏர்ன் பண்ணதாக இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 300 சவரன் இருக்கலாம். அவர் வந்து ஒரு டெபாசிட் பண்ண வரேன்னு சொன்னால், வா ராஜா வா, 200 சவரன் பண்ணிட்டியா நீ, மொத்தம் 300 வச்சுருந்தா 200 அவர் வச்சுட்டு 200, இது எப்படி உனக்கு வந்துச்சு, இது நோட்டீஸ் விட்டானா கண்டிப்பாக ஒரு அச்சம் இருக்கும். இதை சீர்திருத்தம் பண்ணாமல் இவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு பெரிய வரவேற்பு வராது. இந்த ஸ்கீம் படு தோல்வியில் போய் முடியும். அதுக்கு தான் சொன்னேன் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு. என்ன பண்ணணும்னா மக்களுடைய மனசில் இருக்க பயத்தை தெளிவுபடுத்தணும். நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் டெபாசிட் பண்ணுங்கள், அந்த நகையை வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன், புரியுதுங்களா? ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு 50 பவுன், 5 பேர் இருக்கீங்களா, 250 பவுன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அப்படி இருந்தால் கூட என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா, பல பெரியவங்கள்ட்ட, பெரியவங்கன்னு சொல்கிறது என்னென்னா பணத்தில் வழுத்தவங்கள்ட்ட பல கிலோ கணக்கில் இருக்கலாம், கரெக்டாக? இதெல்லாம் பதுங்கின தங்கம். இது யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது. வீட்டுக்கு எப்போ பிரயோஜனம்? அவர் அது எதாவது விற்று தன்னுடைய தேவைகளை வரப்போ தான் பிரயோஜனம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க கொஞ்சம் நடைமுறை கணக்குகளை, வருமான வரித்துறையை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு எவ்வளோ வேணால் பண்ணலாம், நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிவிடுங்க, நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற 10% ஈஸியாக வந்து விழுந்துடும். 40,000 டன்னில் 4,000 டன் வந்துடும். நமக்கு அல்டிமேட் என்ன தேவை இருக்குது? கோல்டு வேணும். அந்த அந்நிய செலாவணி US டாலர் நம்ம கைவசம் இருக்கிறத கோல்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தானே மோடிஜியே சொன்னார், நீங்கள் வந்து கோல்டு வாங்குறதை நிப்பாட்டுங்கன்னாரு. அது ஒரு பக்கம். அதனால் இதுதான் இந்த ஸ்கீம் வர்றதுக்கு. இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இத்தனாம் தேதிக்குள்ள, அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க, இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே வச்சாச்சுன்னா நாங்கள் கணக்கு கேட்க மாட்டோம், நீங்கள் கொடுக்கறது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியோடு இந்த ஸ்கீமை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் 100% இது வந்து சக்ஸஸ் ஆகும். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமும் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கோல்டை விற்க மாட்டோம்னு வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு சாதாரண கூற்றுப்படி சொல்கிறது வந்து, மக்கள் கணக்கெடுப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட 30,000 டன் கோல்டு இருக்குங்கிறாங்க. நம்ம ரிசர்வ் பேங்க்கிட்ட வந்து 800 டன் தான் இருக்குது, ஆனால் மக்கள்கிட்ட வந்து 30,000 டன் இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படிங்கையில் அதில் ஒரு 1000-2000 டன் வந்துச்சுன்னா கூட இந்திய நாட்டுக்கு, இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய வரவேற்கத்தக்க கூடியதாக நமது எக்கானமி வந்து, ஏன்னா எக்கச்சக்கமாக இம்போர்ட் பண்ணுறோம் கோல்டு, 100% இம்போர்ட் தான். நம்ம டோட்டல் இம்போர்ட்டில் 10% வந்து கோல்டு. வருஷத்துக்கு ஒரு $200 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம்னா $20 பில்லியன் கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 10% வந்து, ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்கு தான் வழி எப்படின்னு வந்து பார்க்குறாங்க. சமீபத்தில் நமது பிரதம மந்திரி வந்து நீங்கள் கோல்டுலாம் வாங்காதீங்க மக்களை அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை. இந்த 2.0 வந்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்துச்சுன்னா, கொஞ்சம் ரீவேம்ப்டாக வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வரவேற்பு நல்லா இருக்கும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.